என்ன என்ன சொல்றீங்க? இவங்க ஜான்சி இல்லையா? ஜான்சின்னு தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜான்சி எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும். அப்ப இவங்க யாரு? ஆந்திரா வேல்ராஜோட பொண்ணு. உன்னோட நிழலா உன் நிஜமாவும் வாழ்ந்தா நான் சொல்றேன். நான் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. நம்ம சாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நாமளே உருவாக்கி கொடுத்துடக்கூடாது. இப்போ பொள்ளாச்சியில் பாலாறுபதி அப்படிங்கிற ஊர்ல அந்த ஊர் நாட்டாம நாச்சிமுத்துவோட மருமக லக்ஷ்மியா வாழ்ந்துட்டு இருக்கா. நீ கொஞ்ச நாளைக்கு பொள்ளாச்சியில் அவ கூட போயிரு. போலீஸ்க்கும் நமக்கும் நடுவில் நடக்கிற இந்த யுத்தம் சத்தமே இல்லாமல் சைலண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நானே உன்னை தேடி பொள்ளாச்சிக்கு வரேன். அது வரைக்கும் நீ எந்த சூழ்நிலையிலையும் பொள்ளாச்சியை விட்டு வெளியே வரவே கூடாது. சக்ரி, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாது. எந்த நிலைமையும் எதிர்கொள்ற தைரியம் எனக்கு இருக்கு. அது உனக்கும் தெரியும். இது கட்டளை, நீ மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்ப என்ன பண்ணும்? இதுதான் உன் தங்கச்சி லக்ஷ்மி. பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. இனிமே உனக்கு இந்த வேஷம் வேணாம். இது எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு ஒரு சராசரி பொண்ணா மாறு. சேலை எல்லாம் கட்டிட்டு பொள்ளாச்சிக்கு போயிரு. அங்க போய் சேஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண. சரி, நான் போறேன். போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். வா. இருக்கிற சீரியஸ்னஸ் புரியாம பேசுற. போலீஸ் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இது என்ன நமக்கு புதுசா? நம்ம உடம்புல எவ்வளவு துப்பாக்கி குண்டுங்க தொலைச்சிருக்கு. நம்மள அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. நீ வருவேங்கிற நம்பிக்கையில நான் போறேன். இந்த பிரிவு தற்காலிகமானதா இருக்கணும். நிச்சயமா நிரந்தரமாகாது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடு. உடம்ப பார்த்துக்கோ. போலீஸ் கண்ணில் படாம தமிழ்நாடு போகிற பஸ்ஸை பிடிச்சி நீ நேரம் பொள்ளாச்சி போயிரு. சித்தூர்ல பெரிய நம்ம வாழ்க்கை பொள்ளாச்சியில ஆரம்பமாகுங்கிற நம்பிக்கையில போறேன். நம்பிக்கையோட போயிட்டு வா. நான் வருவேன். ஜான்சி தமிழ்நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலையும் எங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. தாசில்தாரோட ஆளுங்க பொள்ளாச்சியில் ஜான்சி இருக்கிறத தெரிஞ்சுட்டு அங்கே போயிருக்காங்க. போன இடத்துல லக்ஷ்மியை ஜான்சியா நினச்சி தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆள் மாறாட்டமாகி ஜான்சி லக்ஷ்மி வீட்டுக்கு போயிருக்கா. போன இடத்துல தான் அவன் செத்து இருக்கா. தாசில்தார் ஆளுகளோட இந்த லக்ஷ்மி போலீஸ்ல மாட்டியிருக்கா. இதுதான் நடந்திருக்கு. அப்போ நான் மெடிக்கல் ஷாப் போறதுக்கு முன்னாடி ஜான்சியும் அங்க போயிருக்கா. அவ வாங்க மருந்து சில்லறைதான் அந்த கடைக்காரர் நானே நினைச்சு கொடுத்தாரு. நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க தாசில்தாரோட ஆளுங்க ஜான்சின்னு நினைச்சு என்ன தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் என் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தேன்.
எப்படி என் குழந்தை வீட்டுக்கு போனான்னு கூட எனக்கு தெரியாது. ஜான்சி எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சு போனான்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. கணம் கோட்டார் அவர்களே, சக்ரியின் வாக்குமூலம் இந்த கேஸ்ல இருந்த பல குழப்பங்களுக்கு விடை கொடுத்திருந்தாலும் இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை மறுபடியும் விசாரிக்கணும். அந்த மருந்து கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்து லட்சுமியோட குழந்தை இருந்ததா சொல்லப்படுற ஹாஸ்பிட்டலோட முக்கியமான நபர்களையும் நான் விசாரிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு உத்தரவிடும்படி கணம் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மெடிக்கல் ஷாப் ஓனரை மறுபடி விசாரிக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆராயணும். இதை நான் போலீஸுக்கு அறிவுறுத்துறேன். மேலும் லட்சுமி ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு விசாரிச்சு அதுக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும். சம்பவம் நடந்தப்போ அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ சாட்சியா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இது பற்றி நடவடிக்கை எடுக்கும்படி நான் நமது காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். அந்த சாட்சியங்கள் ஆதாரங்களோட கோர்ட் நாளை கூடும். அதற்கு முன் இந்த சக்கரியை ஆந்திர ஸ்பெஷல் போலீஸ் கஸ்டடிக்கு கொடுக்கும்படியும் பின் தேவைப்பட்டால் சக்கரியை நமது சபையில் பிரசன்ட் பண்ணவும் ஆணை பிறப்பிக்கிறேன். சபை கலையலாம். எப்படி வாழ்ந்த குடும்பம். என் வீட்டு பக்கம் போலீஸ் வந்திருக்கா. இப்போ தினமும் போலீஸ்கார வரா. லட்சுமி போனா தரித்திரம் வந்துடுச்சு. போனவ இந்த வீட்டு சந்தோஷத்தையும் சேர்த்தல்ல எடுத்துட்டு போயிட்டா. ஒன்னா ரெண்டா பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் கடவுளே எப்ப விடிவு காலம் வரும். எங்க லட்சுமி மட்டும் உயிரோட இருந்திருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படியே பிரச்சனை தான் வந்திருந்தா அவ பாத்துக்கிட்டு சும்மா தான் இருந்திருப்பாளா? அத்தை, என்ன எனக்கு என்னவோ நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு தோணுது. என்ன சொல்ற? ஆமா அத்தை, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஜான்சி இல்ல லக்ஷ்மி தான் சொல்லும் போது நம்ம யாராவது கேட்டோமா? எங்க லக்ஷ்மி செத்து போயிட்டா, நீ ஜான்சி தான் சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குமோ நம்ம யாராவது யோசிச்சோமா? அப்படி யோசிச்சிருந்தா என்ன எதுன்னு ஆராய்ஞ்சிருப்போம், உண்மை எதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு நீ ஜான்சி தான் விட்டு வந்துட்டோம். இப்போ இல்ல நான் லக்ஷ்மி தான் ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் நம்மளுக்கு டார்ச்சரா தெரியுது, பிரச்சனையா தெரியுது. என்னடி பேசுற நீ? லட்சுமி செத்து போனதுதான் நம்ம கண்ணால பார்த்தோமே. அவ உயிர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுல தானே போச்சு. அப்படி இருக்கிறப்போ இவ லட்சுமின்னு சொன்னா நாம எப்படி காது கொடுத்து கேக்குறது? அதெல்லாம் எனக்கும் புரியுது அத்தை. ஆனா நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குல்ல. ஒரே உருவத்துல ரெண்டு பேரு, லக்ஷ்மி அக்காவா ஜான்சியான்னு அவங்களே சொன்னாதானே தெரியும். அதுவும் நம்ம ஜான்சின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க நான் தான் லக்ஷ்மின்னு சொல்றாங்க. நம்ம தான் நம்ப மாட்டேங்கிறோம். கண்டவ வந்து நான் தான் லட்சுமின்னு சொல்லுவா. எல்லாத்தையுமே நம்பணுமா? அவங்க தான் லக்ஷ்மி அக்கான்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவ்வளவு ஆதாரம் தராங்கல்ல, நம்ம தான் ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அது அவ டைரியை படிச்சு படபடபடன்னு சொல்றா. சரி, டைரிய படிச்சு சொன்னதாவே இருக்கட்டும். அதே டைரிய தேடி எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? அதாண்டி எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த டைரி கிடைச்சா அவங்க கொடுத்த ஆதாரம்லாம் அந்த டைரியை வச்சு கொடுக்கல நானே ப்ரூவ் பண்ணுவேன். நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டைரி எழுதுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்ல படுக்கிற வரைக்கும் எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதினா டைரி எல்லாம் பத்தாது, பண்டில் பண்டிலா பேப்பர் தான் தேவை.
டைரின்றது ஒரு குறிப்பு. அதுல எழுதினவங்களுக்கு மட்டும்தான் அதுல என்ன எழுதிருக்காங்கன்னு புரியும். மத்தவங்களுக்கு எல்லாம் புரியறதுக்கு சான்ஸே கிடையாது. என்னடி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத்தை, என்னங்க என்னாச்சு? அவ மாட்டிக்கிட்டால? இல்லம்மா, அவ மாட்டுவான்னு எனக்கு தோணல. என்ன கோர்ட்ல என்ன நடந்தது? அப்போ அது ஜான்சி இல்லையா? அப்படித்தான் அவங்க ஆளே சொல்றான். ஏங்க நம்ம வீட்ல நம்ம கண்ணு முன்னாடி இறந்தது ஜான்சி தானா? அப்படித்தாம்மா லட்சுமி சொல்றான். லட்சுமியா? அது லட்சுமியா ஜான்சியானே தெரியல, ஆனா அவ அப்படி சொல்றாம்மா. மாமா இன்னும் என்ன மாமா சந்தேகம்? கோர்ட்ல இருக்கிறது நம்ம லட்சுமி அக்கா தான். நான் அடிச்சு சொல்லுவேன். ஆ, அது எப்படி? நம்ம வீட்ல இருந்த லட்சுமியும் ஆந்திராவுல இருந்த ஜான்சியும் ஒரே நேரத்துல எப்படி இடம் மாறுவாங்க? மா, இப்போதைக்கு நம்ம எதையுமே முடிவு பண்ண வேண்டாம். நாளைக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பாகுதுன்னு பாப்போம். அனு, அத்தை, எல்லாம் நீ சொல்ற மாதிரியே நடக்குது. நான் சொல்ற மாதிரி நடக்குதோ இல்லையோ, கோர்ட்டு என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். நான் சொல்றேன், அது லட்சுமி அக்கா தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. உனக்கு குற்றவாளி கூண்டுல நிக்கிற இந்த பொண்ணு உங்க கடைக்கு வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்கன்னு போன முறை விசாரணைக்கு வந்தப்ப சொன்னீங்க. இவங்களே 2 முறை வந்துட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. 2 முறையுமே இவங்க தான் வந்தாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? 2 முறை வந்தாங்கங்கிறது உண்மைதான். முறை வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸும் 2வது முறை வரும்போது இன்னொரு ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாங்க. ஓஹோ, முதல் முறை வந்ததுக்கும் 2வது முறை வந்ததுக்கும் இடையில எவ்வளவு நேரம் கேப் இருந்தது? ஒரு 8 மணி நேரம் இருக்கு சார். சரி, முதல் முறை என்ன மெடிசன் வாங்கினாங்க, 2வது முறை என்ன மெடிசன் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த மருந்து வேணும். $175 கொடுங்க. சில்லறை இல்லையா? சில்லறை இல்ல. ஹலோ, என்னங்க? முதல் தடவை பெரியவங்களுக்கான மெடிசன்ஸ் வாங்கினாங்க. இந்த மருந்தெல்லாம் சீக்கிரம் கொடுங்களேன். $65 கொடுங்க. காசு. ஓ, நான் தான் உங்களுக்கு தரணுமா? காலில் கூட சேஞ்ச் வாங்காம போயிட்டீங்கல்ல? நானா? 500 கொடுத்தீங்க. காலில் 82 ரூபா ஆச்சு. இப்போ ஒரு 65 ரூபா, மொத்தம் 147 ரூபா. அது போக மிச்சம் சில்லறமா? இல்லங்க, நான் எப்போ வந்தேன்? நான் வரவே இல்லை. அம்மா, நான் காலைல கூப்பிட்டேன், நீங்க தான் மீதி சில்லற வாங்காம போயிட்டீங்க. இந்தாங்க. என்ன சொல்றீங்க? நான் இப்பதான் நான் வரேன். சொல்லுங்க. கோல்டு பிடிச்சிருக்கு, டேப்லெட் கொடுங்க. இதோ தர்றேன், வெயிட் பண்ணுங்க. இது ஏன் பணம் இல்ல. நான் கிளினிக் போயிட்டு வந்து பேசுறேன்.
ரெண்டாவது தடவை வாங்கினது குழந்தைகளுக்கான காப் சிரப்பு. அதுக்கான ஆதாரத்தை நான் ஏற்கனவே கோர்ட்ல கொடுத்துருக்கிறேன். கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஓ யுவர் ஆனர், அந்த ஃபுட்டேஜ் ஆராய்ஞ்சது பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. வந்த 2 பேரும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் வெவ்வேறு ஆளுதான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற டீட்டெயிலை வச்சு பார்க்கும்போது முதல்ல வந்தது ஜான்சியா தான் இருக்கணும், ரெண்டாவதா வந்தது லட்சுமியா இருக்கணும்னு தோணுது. அவங்க சொல்ற டீட்டெயிலை வச்சு பார்க்கும்போது முதல்ல வந்தது ஜான்சியா தான் இருக்கணும், ரெண்டாவதா வந்தது லட்சுமியா இருக்கணும்னு தோணுது. மெடிக்கல் ஷாப்புக்கு அந்த குறிப்பிட்ட இடைவேளையில லட்சுமியும் வந்திருக்காங்க, இந்த ஜான்சியும் வந்திருக்காங்க. இதுல நாட்டாம வீட்டுக்கு போனது யாரு, கடத்தப்பட்டது யாருன்னு தெரிஞ்சா கிட்டத்தட்ட இந்த கேஸே முடிஞ்ச மாதிரி தான் யுவர் ஆனர். நீங்க போலாம். வரங்க ஐயா, வரேன் சார். யுவர் ஆனர், இவருக்கு அடுத்ததா லட்சுமியோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும். அவங்க பேரு மிஸ் நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, நிர்மலா. உங்க பேர் என்ன? நிர்மலா. எங்க வேலை செய்றீங்க? கணச்சூர் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன். லட்சுமி நாட்டாமையோட மருமக. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். அவங்க குழந்தைய எப்பவும் எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. ஓ அப்படியா? கடைசியா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எப்போ வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாசம் இருக்கும் சார். அப்போ அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்களா, இல்ல அவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? குறிப்பிட்டு சொல்லும்படி அங்க ஏதாவது நடந்துச்சான்னு சொல்ல முடியுமா? மறக்க முடியாத சம்பவமே நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லுங்களேன். அவங்களோட குழந்தைக்கு ஹை ஃபீவரா இருந்துச்சுன்னு கொண்டு வந்தாங்க. டாக்டர் பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் அலர்ஜின்னு சிரப் எழுதி கொடுத்து உடனே வாங்கி கொடுக்க சொன்னாங்க. பாவம் ரொம்ப படபடப்பா இருந்தாங்க. குழந்தைய என்ன பாத்துக்க சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன்னு போனவங்க ரொம்ப நேரம் அங்கேயும் வரல. எல்லாரும் போயிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைய தூக்கிட்டு அவங்கள தேடி வந்தேன். யாருமா இங்க வந்து உட்காந்துட்டு? என்னக்கா மெடிசன் வாங்க போனீங்க, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? டாக்டரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்தாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னக்கா இவ்ளோ சூடா இருக்கு? உடம்பு சரியில்லையா? சரி வாங்கக்கா, நானே கூட்டிட்டு போய் நாட்டாமையா வீட்டை விட்டுடுறேன். மெடிக்கல் ஷாப்புக்கு போறப்போ அவங்களுக்கு ஜுரம் இருந்துச்சா? இல்ல சார், அப்படி இருந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. வேற ஏதாவது வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஒரு விஷயம் சார், அவங்க போனப்ப இருந்த ட்ரெஸ் வேற, வரப்ப இருந்த ட்ரெஸ் வேற. குறிப்பிட்டு சொல்லும்படியா வேற ஏதாவது? சார், என்ன பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஷாப் போனவங்களுக்கும்
திரும்பி வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அவங்க கழுத்துல இருந்த தாலி அறுந்து கிடந்தது தெரியல, அவங்க குழந்தைய தெரியல, கடைசியா அவங்க வீடாவது அவங்களுக்கு தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. நான் அதனாலதான் அவங்கள வீட்ல இறக்கி விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. காலையில அவங்கள பார்க்கலான்னு ஃபோன் பண்ணா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். சரிம்மா, நீங்க போலாம். பாருங்க சார். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல நமக்கு புரியாம தெரியாம இருந்த விஷயங்களை இந்த விசாரணை தெளிவாக்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எங்க விசாரணைய இதோட முடிச்சுக்கிறோம். இத்தனை நாளா நடந்துகிட்டு இருந்த இந்த கேஸோட விசாரணை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு.